ஹைங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னன்னாக்கா ரூமு க்ளீன் பண்ணலான்னு போனேங்க. சரின்ட்டு பார்த்தா விண்டோ திறந்து பார்த்தாக்கா கீழே வந்து ஒரு கயிறு மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. இது என்னடா இது அப்படின்னு பார்க்குறேன். கீழ் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியோ அவங்க 3வது ஃப்ளோரில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி க்ளீன் பண்ணட்டும் சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்தாக்கா அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து விண்டோலாம் சாத்துங்க, துணிலாம் எடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு விண்டோலாம் சாத்திட்டு துணி இருந்துச்சு. சரி அங்கே முடிச்சுட்டு இங்கே வர வரைக்கும் எடுத்துடலாம், இன்றைக்கி தான் துவைச்சே போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க இப்போது. நம்மளால் துடைக்க முடியாதுல்ல, அதனால் பாருங்கள். இந்த விண்டோ சைடு இப்போ வந்துட்டாங்க. அந்த ரூம்லேருந்து இங்கே இந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. சரி அவங்க க்ளீன் பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், சின்ன ஏர்போர்ட் இது தான். சின்ன ஏர்போர்ட்டுங்க, பசங்க விளையாடுறது. சரி நான் அப்படியே வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி என்னென்னா மதியானம் எனக்கு மட்டும் வெண்டைக்காய் பொரியலுங்க. ட்ரையாக வந்து செஞ்சுருக்கேன், எண்ணெய் சேர்க்காம. அப்புறம் வெந்தயக்கீரை சிக்கன் வீடியோ போட்டேன்ல, அதில் வந்து எண்ணெய்ன்னு சொல்லியிருப்பேன், அப்புறம் ஆயிலுன்னு சொல்லியிருப்பேன். நெய்க்கு பதில் ஆயிலுன்னு சொல்லிட்டேன். அதை அப்படியே போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் நானே கேட்குறேன், ஆஹா நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அரிசி கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து நேற்று பெரட்டி வச்சுருந்தேன். அந்த மீன் இது வந்து கிழங்கா மீன், கிழங்கான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அது பெரட்டி வச்சுட்டேங்க. இது வந்து கிரில் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. தவாவில் வறுக்க வேணாம், கிரில்லு பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா பால்கனியில் துணி எடுக்க மறந்துட்டேங்க. சீக்கிரம் ஓடி போய் மேலே வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் போய் பால்கனியில் துணி எடுத்தா இங்கே தொங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டந்தாங்க பாவம். நம்ம மாடியிலேருந்து எட்டி பார்க்கவே பயமாக இருக்குது. அவங்க வந்து கயிறு கட்டி ஒரு பாதுகாப்போடு இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தான் துணையாக இருக்கணும். அப்புறம் வந்து கிரில்லு தட்டெல்லாம் கழுவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுக்குவேங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் கேரட்டு, குக்கும்பர், அப்புறம் வந்து ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சு இதுமாரி வச்சுட்டா சாப்பிடுவாங்க விரும்பி. எல்லாம் வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு க்ரில் செய்யணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் இப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் பசங்க வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க, மத்தியான வேலை இப்படி தான் போச்சுங்க. பாய்ங்க.